டேர் இன் கிரைஸ்ட் தினமும் அதிகாலை 5 மணிக்கு இன்றைய ரேமா வார்த்தை என்ற தலைப்பில் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றி சமாதானமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு துவக்குங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். ஏசாயா 58 அதிகாரம் வசனம் 11 இவ்வாறாய் கூறுகிறது: கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது: உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாலாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று ஒரு உன்னதமான பணியை செய்வதற்காக கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நம்பிக்கையோடு கூட தேவ வார்த்தையை பிடித்து தேவனிடத்தில் அமர்ந்திருங்கள், தேவனிடத்தில் காத்திருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். 13ஆம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது: என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஓய்வு நாளைக்கு, பிரசன்னத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்களானால் அசட்டையாய் எண்ணாதபடிக்கு உங்கள் சொந்த வேலையை கவனித்து கொண்டு கர்த்தரிடத்தில் சேர்ந்திருப்பீர்களானால் அதை காட்டிலும் தேவனுக்கு முன்னுரிமையை கொடுத்து தேவனை கனப்படுத்தி வாழ பழகுங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக எண்ணுங்கள். ஓய்வு நாளைக்கு உங்கள் சொந்த வேலைகளை செய்து சொந்த பேச்சையே பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் இஷ்டமானதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் தேவனுக்கு பயந்து உண்மையாய் வாழ பழகுங்க. நிச்சயமாக உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிடத்தில் தோன்றுவார்கள். யார் அப்படின்னா, அவர்கள் பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுகிறவர்களாகவும் திறப்பானதை அடைக்கிறவர்களாகவும் அது மட்டுமல்லாது பாதைகளை திருத்துகிறவர்கள் என்று பெயர் பெறுவாய் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் ஜெபிப்போம். யோபு 5 அதிகாரம் 20 வசனம் இவ்வாறாய் கூறுகிறது: பஞ்ச காலத்திலே அவர் உன்னை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். ஆமென். பஞ்சம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 25:9 இவ்வாறாய் சொல்கிறது: சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாளும் உங்கள் சிறுமையை பார்த்து அவர் விலகி செல்கிறவர்களாக இல்லாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டம், பிரச்சனை, பஞ்சம், தரித்திரம், வேதனை, கண்ணீர் இவைகளில் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்து உங்களை நீதியின் பாதையில் கர்த்தர் வழி நடத்துவார். சங்கீதம் 32:8 இவ்வாறாய் கூறுகிறது: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு
ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க கர்த்தர் உங்கள் மேலே கண்ணை வைத்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து சந்தோஷமாய் வாழ, சமாதானமாய் வாழ, மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 33:19 இவ்வாறாய் கூறுகிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தது. கஷ்டமான நேரத்தில், வேதனையான நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில் யாருமே எனக்கு துணை இல்லை என்ற அங்கலாய்ப்போடு இதை கேட்குறீங்களா? கர்த்தருடைய கண் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். சங்கீதம் 34:9-10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நன்மையும் குறைவுபடாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வையும் மேன்மையும் கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆபத்து, பஞ்சம் இதெல்லாம் உங்களோட தேவைகளை குறிக்கிறது, உங்களுடைய சூழ்நிலையை குறிக்கிறது, உங்களோட வேதனையை குறிக்கிறது, உங்களோட வறுமையை குறிக்கிறது, அல்லது போராட்டத்தை குறிக்கிறது. இவைகளில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு திருப்தியாய் வாழ, சமாதானமாய் வாழ என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 48:14 சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமேன். கண்டிப்பாக என் தேவன் உங்களை மரண பரியந்தமும் சமாதானமாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்பிக்கையோடு கூட இருங்க. 73:24 சொல்கிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் வாழும்போது நிச்சயமாக நம் வாழ்க்கை மகிமையாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. சங்கீதம் 92:14 சொல்கிறது, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மனையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. கர்த்தரிடத்தில் அநீதி கிடையாது. நிச்சயமாய் அவர் எல்லா சூழ்நிலையிலும் நீதி செய்கிற தெய்வம். சங்கீதம் 107:9 சொல்கிறது, அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக செபித்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தேவனுடைய வழியில் நடத்த ஆயத்தமாக இருக்கிறேன். Pastor and Prophet Benjamin Newton. I'm in Trichy. My mobile number is 807-2959-858. God bless you. Thank you.